5000 கோடி. எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் விற்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து. வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கடைசியா மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்திருக்கோம். இந்த 3 நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்பட்டிருந்தா அவங்க கிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறோம்.